ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து புதிதாக ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு வகையான பதவிகளை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் 26/2/2024 18/3/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைனில் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 22/3/2024 24/3/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ண கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. 6th to 8th மே வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது டென்டேட்டிவாக உங்களுக்கான எக்ஸாம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தால் ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ படிக்கிறவங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பதவிகள் இருக்குது. ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனி ஏஜ் லிமிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம கடைசியாக போஸ்டிங் பார்க்க சொல்ல வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு பதவிக்கு வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த இயர் எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் SC STயாக இருக்கீங்கன்னா அதிகபட்சமாக 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருக்கீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி PW கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஏஜ் லிமிட் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் படி ஏஜ் லிமிட்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதேமாரி குரூப் சிக்கான போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க எல்லாமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் தெளிவாக நீங்கள் ரெஃபர் பண்ணவே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துடலாம். ஓகே, அதேமாரி கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பதவிக்கு ஏற்ற மாதிரி கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 10th கல்வி தகுதி பதவி இருக்குது. 12th படித்தவங்க அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி முடிச்ச வரைக்கும் தாராளமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பல்வேறு பதவி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்குமே நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதவிக்குமே நீங்கள் தனியாக ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பதவி அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா மீதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க, அனைத்து கேட்டகரிஸ் அந்த பெண்களாக இருக்கீங்க, SC ST STயாக இருக்கீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண தேவை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்கள், நீங்கள் மட்டும் 100 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்க போது. ஸோ சென்னை, மதுரை, கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர்ன்ற மாதிரி ஒரு சில இடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பாருங்கள், செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அதாவது கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சென்னை கொடுத்துருக்காங்க, மதுரை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க எக்ஸாம் சென்டரில் போய்ட்டு தாராளமாக எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதை வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக வந்து இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கீழே வந்து எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக வந்து 100 மதிப்பெண் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மார்க் அப்போது இருக்கும் 200 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது அதுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் பதவிக்கு ஏற்ப உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது டைப்பிங், டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் டெஸ்ட் இந்த மாதிரி அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க அடுத்த கட்டமாக ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வேலையை வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
பாருங்கள். மெட்ரிகுலேஷன் ஸோ 10th லெவலுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 12த்துக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிகிரி லெவலில் இருக்கவங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி லெவலுக்கு அப்ளை பண்ணால் அதுக்கான சிலபஸ் ரெஃபர் பண்ணுங்கள். 12th பதவிக்கு அப்ளை பண்ணால் அதுக்கான சிலபஸை நீங்கள் தெளிவாக வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாமே இதில் உங்களுக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போதைக்கு எஸ்எஸ்சியில் புதிய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இதான் வந்து புதிய வெப்சைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா வேற ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அது இப்போதைக்கு வந்து பார்த்தா ssc.nic.in இந்த வெப்சைட் இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகாது. பட் இருந்தாலும் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் வருது எல்லாமே வந்து இந்த வெப்சைட் மூலமாக தான் வருன்றது சொல்லியிருக்காங்க. ssc.government.in இதான் வந்து பார்த்தா புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதை அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓடிஆர் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எக்ஸாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலும் இந்த வெப்சைட் மூலமாக இதுக்கப்புறம் நீங்கள் புதிதாக வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணதை எந்த ஒரு எக்ஸாமுக்கும் அப்ளை வந்து பண்ண முடியுன்றத தெளிவாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான பிபிடியில் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான பதவியெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதில் தான் வந்து எந்தமான பதவி எந்தமான டிபார்ட்மெண்ட் அதை பற்றி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீஜன் வந்து செக் பண்ணிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜன் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நம்பர் என்ன, போஸ்ட் நேம் எந்த பதவி கொடுத்துருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த பதவி அறிவிச்சிருக்காங்க, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த பதவிக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு எவ்வளோ மாரி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சதர்ன் ரீஜனில் வரும் 158வது பக்கத்தில் சதர்ன் ரீஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சினா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கு அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 வந்து கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டில் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம வந்து தமிழத்தை வேலையை போட்டு பார்த்துடலாம். நீங்கள் ஒன் மணி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லோவர் டிவிஷனல் கிளர்க் கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மெட்ரிகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் கரியர் சர்வீஸ் இருக்குது பாருங்கள். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ரீஹேபிலேட்டன் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தனா சதர்ன் ரீஜனில் வந்து ஸோ நியூ டெல்லி அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க வேறு ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், வேறு ரீஜனுக்கும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் சாம்பிளருக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி சேம் வந்து பார்த்தா டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட் கேட்டிருக்காங்க. சென்னையில் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டிசைனர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 3 பதவிக்குமே நீங்கள் 12th பாஸ் பண்ணவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 3 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ சதர்ன் ரீஜன் வந்து பார்த்தா கம்மியான வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் வந்து தமிழகத்துக்கு கம்மியான வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க நீங்கள் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணலாம். விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வேறு ரீஜன் கூட தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். எந்த ரீஜனில் அதிக வேக்கன்சி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து ஃபார்ம் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீதி எல்லாமே இதான் வந்து இது வரைக்கும் தான் சதர்ன் ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வேக்கன்சி குறிப்பிட்டு பார்க்கணும் ஒரு 10-15 வேக்கன்சி தமிழகத்திற்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 2047 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு கூட அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ புதிய வெப்சைட்டில் போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணிட்டு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.